துணைவேந்தரால் நீக்கப்பட்ட பொறுப்பு பதிவாளர் தியாகராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதே மாதிரி அந்த 2017-18 அப்பாயின்மெண்டில் ஆனவங்களை வச்சுக்கிட்டு பல்வேறு விதமாக சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற பேரில் நிறைய தவறான செய்திகளை ஊடகத்தின் வழியாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த நிகழ்வு இருக்குதுங்கிறது ஒரு விதத்தில் இதாக இருந்தாலும், ஆனால் இப்போ நடக்கிற விஷயம், ஏன்னா தமிழ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஒரு உலகத் தமிழர்களெல்லாம் ஒரு ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடு தமிழ் மொழிக்கான ஒரு பல்கலைக்கழகம், இப்படி இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இப்படியால் நிகழ்வுகள் நடக்குதே அப்படிங்கிற ஒரு வேதனை அவர்களுக்குள் இருந்தாலும் கூட அதுக்கு காரணமானவர்கள் கண்டிப்பாக ஒரு தண்டனையை அதுக்கான பலனையை அனுபவிச்சே ஆகணும். ஆனால் அதில் சில உண்மையும் இருக்குது, சில தவறான தகவல்களும் இருக்குது. நான் உண்மையை இந்த நேரத்தில் சொல்ல நீங்கள்லாம் வந்ததுக்கு உங்களுக்கு முதற்கண் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். எல்லாமே தெரியும், ஆளுநர் அவர்கள் அந்த 17-18 பணி நியமனங்கள் தொடர்பாக அந்த விசாரணை குழு அமைத்து டிவிஎஸ்சி வழக்கு எல்லாம் நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த 2017-18 அப்பாயின்மெண்டில் ஆனவங்களை வச்சுக்கிட்டு பல்வேறு விதமாக சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற பேரில் நிறைய தவறான செய்திகளை ஊடகத்தின் வழியாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த நிகழ்வு இருக்குதுங்கிறது ஒரு விதத்தில் இதாக இருந்தாலும், ஆனால் இப்போ நடக்கிற விஷயம், ஏன்னா தமிழ் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஒரு உலகத் தமிழர்களெல்லாம் ஒரு ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடு தமிழ் மொழிக்கான ஒரு பல்கலைக்கழகம், இப்படி இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இப்படியால் நிகழ்வுகள் நடக்குதே அப்படிங்கிற ஒரு வேதனை அவர்களுக்குள் இருந்தாலும் கூட அதுக்கு காரணமானவர்கள் கண்டிப்பாக ஒரு தண்டனையை அதுக்கான பலனையை அனுபவிச்சே ஆகணும். ஆனால் அதில் சில உண்மையும் இருக்குது, சில தவறான தகவல்களும் இருக்குது.